மதுரையில இளையராஜாவோட சங்கீத திருநாள். சமீபத்துல மலேசியாவில் கார்த்திக் ராஜா நடத்தின இசை கச்சேரியில இசைஞானி இளையராஜா பங்கேற்கிறதா இருந்துச்சு. ஆனா அவருக்கு ஏற்பட்ட திடீர் உடல்நல குறைவால அவரால் பங்கேற்க முடியாம போயிடுச்சு. இருந்தாலும் மலேசிய ரசிகர்களை மகிழ்விக்க வீடியோ கான்பரன்சிங் மூலமா சில பாடல்களை பாடியும் ரசிகர்களை மகிழ்விச்சாரு. இந்த நிலையில கார்த்திக் ராஜா அடுத்தபடியா மதுரையில ஒரு பிரம்மாண்ட இசை கச்சேரி நடத்துறாரு. மதுரை தமுக்கம் மைதானத்துல ஏப்ரல் 5 நடக்கும் இந்த இசை நிகழ்ச்சியில இளையராஜாவும் பங்கேற்க இருக்காங்க. இது தொடர்பான பிரஸ் மீட் நிகழ்ச்சி சென்னையில நடந்துச்சு. அப்போ செய்தியாளர்கள் கிட்ட பேசின கார்த்திக் ராஜா, அப்பா உடல்நலம் சரியில்லாம போன போது ஏகப்பட்ட போன் கால்ஸ் வந்துச்சு. குறிப்பா முதல் போனே எங்களோட சொந்த ஊரான பண்ணைபுரத்துல இருந்து வந்துச்சு. அப்பா மேல அவங்க எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்றத அன்னைக்கு என்னால உணர முடிஞ்சுது. அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்ச போதுதான் இசை கச்சேரி நடத்தலான்னு அப்பா கிட்ட சொன்னேன். கச்சேரிய பண்ணபுரத்திலேயே வைக்கலான்னு நினைச்சேன். ஆனா அங்க அவ்வளோ பேர் வந்து செல்ல சிரமமா இருக்கும்ன்றதுனால மதுரையில நடத்த சொல்லி அப்பா சொன்னாரு. அதுபடி மதுரை தமுக்கம் மைதானத்துல வர ஏப்ரல் 5 பிரம்மாண்ட முறையில் இசை நிகழ்ச்சி நடைபெற இருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு ராஜாவோட சங்கீத திருநாள்னு பெயர் வச்சிருக்கோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலை அப்பாவே பாடி தொடங்கி வைக்கிறாருன்னு சொல்லியிருக்காரு கார்த்திக் ராஜா.